அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக உரிமை மீட்பு பயணத்திற்கு நடைப்பயணத்திற்கு தடையில்லை என்று அன்புமணி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸின் தமிழக உரிமை மீட்பு பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என்று எக்ஸ் தள பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், இப்ப இந்த நடைப்பயணத்திற்கு தடை விதிக்கணும் ராமதாஸ் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில நடைப்பயணத்திற்கு தடை இல்லை அப்படின்னு அன்புமணி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம், விரிவா சொல்லுங்க. கண்டிப்பாக பூர்ணிமா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருப்போரூரிலிருந்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நடைபயணம் செல்வதாக அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று இந்த நடைபயணத்தை துவக்கி இருக்கிறார். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸிற்கும் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸின் நடைபயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். அதன் பேரில் ஏற்கனவே டிஜிபி அலுவலகம் இந்த மனுவிற்கு இந்த நடைபயணத்திற்கு தடை என நேற்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்புல இப்ப அவருடைய வழக்கறிஞர் பாலு என்பவர் ட்விட்டர் வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு. இந்த டிஜிபியோட சுற்றறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு பட்டுள்ளது என்றும், அதே போல அன்புமணி ராமதாஸோட நடைபயணத்திற்கு எந்த தடையும் இல்லை என டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று இரவுதான் டிஜிபி அலுவலகம் தமிழகம் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்திற்கு தடை, பாதுகாப்பு, அதாவது மோதல் போக்கு இரு தரப்பிற்கும் மோதல் இருக்கும் நிலையில பாதுகாப்பு குறைவு காரணமாக இந்த நடைபயணத்திற்கு தடை என அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அன்புமணி ராமதாஸ் தரப்பில் டிஜிபி சுற்றறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு பட்டுள்ளது. இதனால் எந்த தடையும் இல்லை, அன்புமணி ராமதாஸோட நடைபயணத்திற்கு எந்த தடையும் இல்லை என டிஜிபி அலுவலகத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸோட நடைபயணத்திற்கு டாக்டர் ராமதாஸ் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வழக்கறிஞர் பாலு தரப்புல அதாவது நடைபயணத்திற்கு எந்த தடையும் இல்லை என தகவல் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.